ஷாலோம் பிரியமானவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நாம் தோராவின் 5வது புத்தகத்தின் முதல் பராஷாவான பராஷா தேவாரிம் பற்றி தியானிக்கப் போகிறோம். இந்த பராஷா உபாகமம் 1:1 முதல் 3:29 வரை உள்ள பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. இது வெறும் வரலாற்று பதிவு அல்ல. இது மோசே ரபேனு தமது வாழ்வின் இறுதி காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த இறுதி உபதேசத்தின் தொடக்கமாகும். வாருங்கள், இந்த பரிசுத்த தோரா பகுதி நமக்கு கற்பிக்கும் ஆழமான ஆன்மீக பாடங்களை ஒன்றாக தியானிப்போம். இது வெறும் வரலாற்று பதிவு அல்ல. இது ஒரு தந்தையின் இதயத்திலிருந்து வெளிப்பட்ட இறுதி போதனைகள், ஒரு உண்மையான மேய்ப்பரின் அன்பான எச்சரிக்கை, ஒரு தலைவன் தனது மக்களிடம் விட்டுச் செல்லும் கடைசி ஆன்மீக பாரம்பரியம். பிரியமானவர்களே, சில வார்த்தைகள் காதுகளால் மட்டுமே கேட்கப்படுகின்றன. சில வார்த்தைகள் மனதில் பதியும். சில வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் ஒலிக்கும். தேவாரிம் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம். இங்கே நாம் மோசே ரபேனுவை ஒரு சட்டம் கொடுப்பவராகவோ, ஒரு ஆசிரியராகவோ, ஒரு தீர்க்கதரிசியாகவோ மட்டும் பார்க்கவில்லை. மாறாக தன் மக்களை உயிரினும் மேலாக நேசித்த ஒரு ஆன்மீக தந்தையை பார்க்கிறோம். இப்போது அவருக்கு 120 வயது. அவரது பூமி பயணம் முடிவை நெருங்கியுள்ளது. அதோனாய் அவரிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நீ யோர்தானை கடந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் செல்ல மாட்டாய். அவர் அந்த தேசத்தை தூரத்திலிருந்து காண்பார். ஆனால் தனது கால்களால் அந்த மண்ணை மிதிக்க மாட்டார். இவ்வளவு ஆண்டுகள் உழைத்த பிறகு இதுதானா முடிவு என்று வருந்தியிருப்போம். ஆனால் மோசே அப்படி நினைக்கவில்லை. அவர் அதோனாயின் தீர்ப்புக்கு எதிராக முறையிடவில்லை. தன் மக்கள் மீது கோபப்படவில்லை. தன்னையே நினைத்து அழவில்லை. மாறாக தன்னிடம் மீதமிருந்த ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணித்துளியையும் தன் மக்களின் ஆன்மீக எதிர்காலத்திற்காக அர்ப்பணித்தார். யூத மரபின்படி தனது வாழ்வின் கடைசி 36 நாட்களில் அவர் இஸ்ரவேல் மக்களை ஒன்று கூட்டி தனது இதயத்தின் ஆழத்திலிருந்து இறுதி உபதேசங்களை வழங்கினார். அந்த இறுதி உபதேசங்களின் தொகுப்பே தேவாரிம். உபாகமம் 1:1 இவ்வாறு தொடங்குகிறது. யோர்தானுக்கு இக்கரையில் வனாந்தரத்தில் மோசே இஸ்ரவேலர் அனைவரிடமும் பேசிய வார்த்தைகள் இவைகளே. பிரியமானவர்களே, இந்த முதல் வசனத்திலேயே ஒரு பெரிய பாடம் மறைந்திருக்கிறது. மோசே மக்களிடம் பேசும்போது அவர் அவர்களுடைய தவறுகளை நேரடியாக பட்டியலிடவில்லை. அவர் சில இடங்களின் பெயர்களை மட்டும் குறிப்பிடுகிறார். ஏன்? யூத ஞானி ராஷி விளக்குகிறார். அந்த இடங்களின் பெயர்கள் மக்கள் செய்த தவறுகளை அவர்களுக்கே நினைவுபடுத்தின. ஆனால் மோசே அவர்களை அவமானப்படுத்தவில்லை. அவர் அவர்களை திருத்த விரும்பினார், உடைக்க அல்ல, எழுப்ப. இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பாடம். திருத்துங்கள், ஆனால் அவமானப்படுத்தாதீர்கள். சத்தியத்தை சொல்லுங்கள், ஆனால் அன்போடு சொல்லுங்கள். அதோனாய் நம்மை கண்டிக்கும் போதும் நம்மை உடைக்க அல்ல, அவரிடத்தில் திரும்ப கொண்டு வரத்தான். அன்பில்லாத கண்டிப்பு இதயத்தை மூடுகிறது. அன்போடு சொல்லப்படும் சத்தியம் மனம் திரும்புதலின் கதவை திறக்கிறது. பிரியமானவர்களே, 11 நாள் பயணம் பயத்தால் 40 ஆண்டுகளானது. ஆனால் காலம் மாறினாலும் அதோனாயின் வாக்குத்தத்தம் மாறவில்லை. இப்போது மோசே ஒரு ஆழமான உண்மையை மக்களுக்கு நினைவூட்டுகிறார். உபாகமம் 1:2 இவ்வாறு கூறுகிறது. ஹோரேபிலிருந்து சேயீர் மலை வழியாக காதேஷ் பர்னேயா வரை 11 நாட்கள் பயணம். சீனாய் மலையிலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் எல்லை வரை வெறும் 11 நாட்கள். அதோனாய் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். பாலைவனத்தில் வழி நடத்தினார். மன்னாவால் போஷித்தார். பாறையிலிருந்து தண்ணீர் கொடுத்தார். இப்போது வாக்குத்தத்தம் நிறைவேறும் தருணம் வந்தது. ஆனால் அந்த வாசலிலேயே ஒரு சோதனை அவர்களை எதிர்கொண்டது. 12 உளவாளிகள்
கானான் தேசத்திற்கு சென்றார்கள். 40 நாட்களுக்குப் பிறகு அவர்கள் திரும்பி வந்தார்கள். 10 பேர் மக்களின் இதயத்தில் பயத்தை விதைத்தார்கள். அந்த தேசம் நல்லதே, ஆனால் அங்கே வலிமையான மக்கள் இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு முன் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். ஆனால் யோசுவாவும் காலேபும் உறுதியாகச் சொன்னார்கள், அதோனாய் நம்மோடு இருக்கிறார், பயப்படாதீர்கள். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லோரும் ஒரே தேசத்தை பார்த்தார்கள். ஆனால் சிலர் ராட்சதர்களை பார்த்தார்கள். மற்றவர்கள் அதோனாயின் வாக்குத்தத்தத்தை பார்த்தார்கள். இதுதான் பயத்திற்கும் விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே கேள்வி எழுகிறது. நாம் நம்முடைய பிரச்சனைகளையே பார்க்கிறோமா, அல்லது நம்மோடு நடக்கும் அதோனாயை பார்க்கிறோமா? அந்த இரவு இஸ்ரவேல் மக்கள் அழுதார்கள். அவர்கள் அதோனாயின் வாக்குத்தத்தத்தை மறந்து தங்களுடைய பயத்தையே நம்பினார்கள். இதன் விளைவாக 11 நாள் பயணம் 40 ஆண்டு பாலைவன பயணமாக மாறியது. பிரியமானவர்களே, இதுதான் பயத்தின் ஆபத்து. பயம் அதோனாய் நேற்று செய்த அதிசயங்களை கூட மறக்கச் செய்கிறது. ஆனால் விசுவாசம் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. நேற்று நம்மை நடத்தின அதோனாய் இன்றும் நம்மோடு இருக்கிறார். நாளையும் அவர் நம்மை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, யூத மரபின்படி அந்த இரவு ஒரு சாதாரண இரவு அல்ல. தால்மூத்தில் நம் ஞானிகள் கற்பிப்பதாவது, இஸ்ரவேல் மக்கள் அன்று காரணமில்லாமல் அழுதார்கள். அந்த நாள் யூதர்களின் துக்க நாளாக நினைவு கூறப்பட்டது. அது எபிரேய நாட்காட்டியில் ஆவ் மாதத்தின் 9ஆம் நாள், திஷா பி ஆவ். பொதுவாக இது ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் வரும். இந்த நாளை யூதர்கள் திஷா பாவ் என்று அழைக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு அதே நாளில் எருசலேமின் முதல் பரிசுத்த ஆலயம் பாபிலோனியர்களால் அழிக்கப்பட்டது. பின்னர் 2ஆம் பரிசுத்த ஆலயமும் ரோமர்களால் அழிக்கப்பட்டது. அதனால்தான் இன்று வரை யூத மக்கள் திஷாபாவ் நாளில் உபவாசம் இருந்து புலம்பல் புத்தகத்தை வாசித்து எருசலேமின் அழிவையும் ஆலய இழப்பையும் நினைவு கூறுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இது வெறும் துக்க நாள் அல்ல, ஒரு ஆன்மீக எச்சரிக்கை. பயம் அதோனாயிடமிருந்து நம்மை விலக்குகிறது. மனம் திரும்புதல் மீண்டும் அவரிடம் கொண்டு வருகிறது. அதோனாய் இஸ்ரவேல் மக்களை பாலைவனத்தில் வைத்தது அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை உருவாக்குவதற்காக. பாலைவனம் ஒரு தண்டனை மட்டுமல்ல, அது அதோனாயின் பள்ளிக்கூடம். அங்கே அவர்கள் அதோனாயை நம்பவும் காத்திருக்கவும் கற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, உங்கள் இதயத்தை தொடக்கூடிய ஒரு சிறிய உவமையை கேளுங்கள். ஒரு மன்னரிடம் உலகிலேயே மிகவும் விலை மதிப்புள்ள ஒரு வைரம் இருந்தது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த வைரத்தில் ஒரு பெரிய கீறல் விழுந்தது. நாட்டின் சிறந்த இரத்தின வல்லுநர்கள் அனைவரும் அதை ஆராய்ந்தனர். ஆனால் அவர்கள் ஒரே பதிலைத்தான் கூறினார்கள், மன்னரே, இந்த கீறலை மறைக்க முடியாது. மன்னர் மிகவும் வருத்தமடைந்தார். அப்போது ஒரு வயதான சிற்பி முன்வந்து, மன்னரே, என்னை நம்புங்கள் என்றார். சில நாட்களுக்குப் பிறகு அவர் அந்த வைரத்தை மீண்டும் கொண்டு வந்தார். அதை பார்த்த மன்னர் வியப்பில் ஆழ்ந்தார். ஏனெனில் அந்த சிற்பி கீறலை அழிக்க முயற்சிக்கவில்லை. அந்த கீறலையே ஒரு அழகான ரோஜா மலரின் தண்டாக மாற்றி அதைச் சுற்றி அற்புதமான ஒரு ரோஜாவை செதுக்கியிருந்தார். ஒரு காலத்தில் குறையாகத் தோன்றிய இடமே இப்போது அந்த வைரத்தின் மிக அழகான பகுதியாக மாறியிருந்தது. பிரியமானவர்களே, இன்று தேவாரிம் நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கிறது. உங்கள் வாழ்க்கையின் 11 நாள் பயணம் எது? அதோனாய் ஒரு கதவை திறந்திருக்கிறார். ஆனால் பயம் உங்களை நிறுத்துகிறதா? இஸ்ரவேலரின் மிகப்பெரிய எதிரி கானானின் ராட்சதர்கள் அல்ல, அவர்களுடைய பயம்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் அதுவே உண்மை. பயம் வாக்குத்தத்தத்தை தாமதப்படுத்தலாம்.
ஆனால் அதோனாயின் திட்டத்தை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. எனவே பிரியமானவர்களே, பயத்தை அல்ல, அதோனாயை நம்பி முன்னேறுவோம். முடிவுரை. பிரியமானவர்களே, பராஷா தேவாரிம் நமக்கு ஒரு அழகான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. மோசே மக்களின் கடந்த காலத்தை நினைவுபடுத்தினார். ஆனால் அவர்களை கடந்த காலத்தில் வாழச் சொல்லவில்லை. அவர் தவறுகளை காட்டினார். ஆனால் நம்பிக்கையை எடுத்துவிடவில்லை. ஏனெனில் அதோனாயின் நோக்கம் தண்டிப்பது மட்டுமல்ல, மாற்றுவது, உருவாக்குவது, மீண்டும் எழுப்புவது. ஒருவேளை இன்று உங்கள் வாழ்க்கை ஒரு பாலைவனத்தைப் போல இருக்கலாம். ஒருவேளை சில கதவுகள் மூடியிருக்கலாம். ஒருவேளை சில ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் பாலைவனத்தில் இஸ்ரவேலருடன் நடந்த அதே அதோனாய் இன்றும் தம்மை நம்புகிறவர்களுடன் நடக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்கள் போராட்டத்தை அறிகிறார், உங்கள் பயணத்தை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, 11 நாள் பயணத்தை பயம் 40 ஆண்டுகளாக மாற்றியது. ஆனால் 40 ஆண்டுகளுக்குப் பிறகும் அதோனாய் தமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இதுதான் நமக்கான நம்பிக்கை. நேரம் தாமதமாகலாம், ஆனால் அதோனாயின் விசுவாசம் ஒருபோதும் தாமதிக்காது. கடந்த காலத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் காயங்களை பாருங்கள், ஆனால் அவற்றை உங்கள் அடையாளமாக மாற்றாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் சிற்பி அதோனாய். அவர் இன்னும் உங்கள் கதையை எழுதிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அதை உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். தோரா மற்றும் யூத மரபின் ஆழமான போதனைகளை தொடர்ந்து காண எங்கள் யூடியூப் குடும்பத்தில் இணைந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஷலோம்.